ஒரு ஊருக்குள்ள அடுத்தடுத்து காணாம போற இளம் பெண்கள் அவங்க எல்லாருமே ஒரு 2-3 வாரம் கழிச்சு பிணமா கிடைக்கிறாங்க. இப்ப போலீஸ்காரங்களும் அவங்களுடைய உடல்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போதோ அதுல ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தெரிய வருதுங்க. அப்படி அந்த காணாம போற பெண்களை எல்லாரையுமே ஒரு மர்ம நபர் கெடுத்திருக்கானா. அதுவும் எப்படி தெரியுமா, அவனுக்கு பிடிச்ச ஹீரோயினுடைய மாஸ்க் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் அந்த பெண்களுக்கு போட்டு அந்த கொடூரத்தை பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள போட்டு தள்ளிட்டு அவன் தலைமறைவாகி தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படி ஹீரோயினுடைய மாஸ்க் போட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி கொடூரம்லாம் பண்ற அந்த மர்ம நபர் யாரு, அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த கதையில விறுவிறுப்பாவே சொல்லிருப்பாங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்ப இந்த படம் ஓடிடிலேயே தெலுங்குல மட்டும் அவைலபிளா இருக்கு. வாய்ப்பு இருந்தா பாருங்க. அண்ட் ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு கான்ஸ்டபிளோட அவரோட வண்டியில வந்துகிட்டு இருக்காரு. அப்படி அவருக்கு பின்னாடி ஒரு வேன் வருதுங்க. அந்த வேனுக்குள்ள ஊருக்குள்ள தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு பயங்கரமான சைக்கோவை பிடிச்சி அவனை ஜெயிலுக்கும் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அவன் பயங்கரமான சைக்கோ அப்படின்றதுனால அவன் தப்பிக்காம இருக்கணும்னு சொல்லி முன்னாடி இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் பாபா கிட்ட எல்லாம் வேண்டிக்கிட்டு பக்குவமா பார்த்து பார்த்து தாங்க கூட்டிட்டு போறாங்க. அப்போ அதே வேளையில அந்த வேனுக்குள்ள இருக்கிற அந்த மோசமான சைக்கோவை காமிக்கிறாங்க. இங்க இருந்து ஒரு காட்டு வழியா தான் அவங்க அந்த ஜெயிலுக்கு போக வேண்டி இருக்குங்க. இதை ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் அடிச்சுட்டு அந்த சைக்கோ தப்பிக்கலான்னு பாக்குறாங்க. அப்படி வேனுக்குள்ள ஒரு 6 போலீஸ்காரங்க இருக்காங்க. அந்த 6 பேரையும் அந்த சைக்கோ அவனோட கையாலேயே போட்டு தள்ளுறான். கொஞ்ச நேரத்திலேயே இன்ஸ்பெக்டர் முன்னாடி காரை நிப்பாட்டிட்டு அந்த வேன் கதவை திறந்து பார்த்தா இப்போ வெளியே வர அந்த சைக்கோ அந்த இன்ஸ்பெக்டரையும் துப்பாக்கியால சுட்டுட்டு அவரோட துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து காட்டுக்குள்ள தப்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்படி ஒரு பரபரப்போட தான் இந்த கதை ஆரம்பிக்குதுங்க. சுமார் 6 மணி நேரத்துக்கு அப்புறம் அங்க மீடியாவும் மத்த போலீஸ்காரங்களும் வராங்க. அங்க நடந்த எல்லாத்தையும் கவர் பண்றாங்க. முக்கியமா ஊரே தேடிக்கிட்டு இருக்கிற அந்த சைக்கோவை இப்பதான் பிடிச்சிங்க, ஆனா அதுக்குள்ள அவன் தப்பிச்சிட்டானே, இப்படிதான் கேஷுவலா இருக்கிறதா, அவனை எப்ப மறுபடியும் பிடிக்க போறீங்கன்ற மாதிரி பல கேள்விகளை போலீஸ் கிட்ட கேக்குறாங்க. அங்க வர இன்னொரு போலீஸ்காரரும் யாரும் ஒண்ணு பீதி அடையாதீங்க, 24 மணி நேரத்துக்குள்ள அவனை சுட்டாச்சு நாங்க பிடிப்போம் அப்படின்ற மாதிரியும் பொதுமக்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்றாருங்க. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ காயத்ரி அப்படின்ற ஒரு பொண்ணை உசுருக்கு உசுரா காதலிப்பாரு. ஹீரோக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்லைங்க, எல்லாமே அவங்க காதலி காயத்ரி தான். காயத்ரியும் தன்னோட அம்மா கிட்ட இன்னைக்கு வந்து என்ன பொண்ணு கேளு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் வீட்டுக்கு வர சொல்லிருப்பாங்க. தான் அம்மா கிட்டையும் தன்னோட காதலனான ஹீரோவை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. அவன் புகை பிடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், அவனுக்கு கெட்ட பழக்கமே இல்ல, நல்ல வேலையில இருக்கான், என்ன நல்லா பாத்துப்பான்ற மாதிரிலாம் சொல்ல ஹீரோயினோட அம்மாவும் நம்ம ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கே தெரியும், நம்ம நினைச்சா கூட வெளியில போயிட்டு ஒரு பென்ஸ் காரை வாங்க முடியும், எல்லாம் பார்த்துதான் நீ லவ் பண்ணியான்ற மாதிரி கேட்க ஸ்டேட்டஸ் முக்கியம் இல்லமா, காதல் தானே முக்கியன்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. அப்பதான் அவங்க அம்மா ஒரு சின்ன கதை சொல்றாங்க. மகளே, நானும் உங்க அப்பாவும் எதுக்கு டைவர்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல, இதே காதல் வலை வீசிதான் உங்க அப்பாவை என்ன திருமணம் பண்ணாரு. ஆனா திருமணத்துக்கு அப்புறம் என்ன ரொம்ப கேவலமா ஏமாத்தினாரு. இதுல மனசுடைஞ்சு போய் தான் இப்ப பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் சொல்றேன்ற மாதிரியும் அவங்க சொல்ல, பட் ஹீரோயினுக்கு அவங்க அப்பாவையும் பிடிக்கும் அம்மாவையும் பிடிக்கும். உங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடு இருந்தாலும் அப்பா என் மேல பாசம் வைக்கிறத நிறுத்தலையேமா, அப்படிதான் என்னோட காதலனும் என் மேல பாசம் வச்சிருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு நம்ம ஹீரோ வராரு. ஆனா வரும்போதே ஒரு பீடி பிடிச்சிட்டு வராருங்க. அதையுமே ஹீரோயினுடைய அம்மா பார்க்க பீடி மட்டும் தான் பிடிச்சிருக்கான்னு பார்த்தா உள்ள வந்த உடனே தண்ணி அடிச்சிருக்கிற ஸ்மெல்லு வேற வருது. இதெல்லாம் ஹீரோயினோட அம்மாக்கு ஒரு மாதிரி சலிப்பை ஏற்படுத்துது. இப்ப ஹீரோ கிட்டயும் உன்னோட குடும்பத்தை பத்தி சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே எது குடும்பமா அப்படின்னு அங்கேயே கோவப்பட்டு அந்த வீட்டுல இருந்து உங்க பொண்ணே வேணான்னு சொல்லி வெளியேற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மாக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஹீரோயினுமே அப்பதான் தன்னோட அம்மா கிட்ட வந்து, நான் முன்ன உன்கிட்ட சொன்ன மாதிரி சில மாசம் முன்னாடி இவன் தண்ணி அடிக்காம இது மாதிரி புகை பிடிக்காம நல்ல வேலையில ரொம்ப டீசென்டான பையனா தான் இருந்தான், ஆனா அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய சம்பவம் நடந்தது, அதனாலதான் இப்படி மாறிட்டான்னு சொல்லி சில மாசங்களுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு எல்லாமே இருக்கிறது அவருடைய தங்கச்சி பிரியா தாங்க. அப்படி அண்ணன் காதலிக்கிற விஷயம் கூட அவங்க தங்கச்சிக்கு தெரியும். அன்னைக்கு அவங்க தங்கச்சியோடைய பிறந்தநாள் அன்னைக்கு அண்ணன் கண்ணில தான் முழிப்பன்னு சொல்லி அவங்க பெட்லயே படுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் கையால சமைச்சு கொடுத்தத சாப்பிட்டுட்டு தான் அவங்க காலேஜுக்கே கிளம்புவாங்க. நம்ம ஹீரோடைய எதிர் வீட்டுல ஒரு வயசு அவங்க ரொம்ப நாளாவே ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைப்பாங்க. ஒரு நாள் அவங்க தங்கச்சி இல்லாத நேரமா பார்த்து நம்ம ஹீரோ கிட்டயும் வந்து, அண்ணா உங்க தங்கச்சி காலேஜ் போயிட்டு வரும்போதெல்லாம் ஒரு ரவுடி பையன் குறுக்கால வந்து உங்க தங்கச்சி கிட்ட வம்பு பண்றானா அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்ப அந்த ரவுடி பையன் கூடயும் நம்ம ஹீரோ போய் சண்டை போடுற மாதிரிலாம் காட்டுறாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோடைய தங்கச்சிக்கும் தெரிய வர, ஆக்சுவலி அந்த ரவுடி பையனை அவங்க தங்கச்சிக்கு பிடிச்சிருக்கோம் போல, நம்ம கிட்ட அவனை பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்காமையே அண்ணன் போய் சண்டை போட்டு வந்துட்டாரேன்ற மாதிரியும் அவங்க கலங்குறாங்க. அவனோட காதல அண்ணன் கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம்னு நினைக்க, அப்பதான் டிவியில வேற ஒரு
நியூஸ் வருதுங்க. அதாவது தங்கச்சிய வேற ஒரு பையன் காதலிச்சதுனால ஒரு அண்ணன் காண்டாகி அந்த பையனை ரோட்லயே போட்டு தள்ளிட்டு இப்ப ஜெயிலுக்கு போயிட்டான்ற மாதிரி ஒரு செய்தி வருது. அதை பார்த்தோம் இப்ப ஹீரோவுடைய தங்கச்சிக்கும் ஒரு சின்ன பயம் வந்து அதை சொல்லாமையே விட்டுறாங்க. அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோ வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அவங்க தங்கச்சி வீட்டுக்கு திரும்ப அண்ணன் கிட்டையும் வரும்போது ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. இப்ப அந்த வீட்டுல திடீர்னு கரண்ட் போகுது. அந்த தங்கச்சி ஏதோ ஒரு மர்மத்தை உணர கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதே வீட்டுக்கு நம்ம ஹீரோ நுழையிறாரு. நுழையும் போதே அங்க ஒரு கலவரம் மாதிரி இருக்குங்க. என்னன்னு ரூமுக்கு வந்து பார்த்தா அங்க அவங்க தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க பரிதாப நிலையில இருக்காங்க. அங்க என்ன பண்றதுன்னே புரியல. தங்கச்சிக்கு என்ன ஆச்சுன்னு புரியாம அங்கிருந்து தங்கச்சியை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாரு. தங்கச்சியோட உடலை சோதிக்கிற டாக்டருமே உங்க தங்கச்சியை யாரோ கெடுத்திருக்காங்க, அவங்கள காப்பாத்துறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் தான் தங்கச்சி பக்கத்துல வரும்போதோ நான் இதுக்கு மேல என்னால முடியலனா இல்லாம பத்திரமா இருந்தான்னு சொல்லி அவங்களும் அண்ணன் முடுறாங்க. அப்படி ஹீரோவோட கண்ணு முன்னாடியே அவங்க தங்கச்சியோட உசுறு பிரியுதுங்க. அப்படி தான் தங்கச்சியை யார் இப்படி பண்ணா, அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. அதுலதான் ஹீரோ மொத்தமா உடஞ்சு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த குடிக்கும் புகைப்பழக்கத்துக்கும் அடிமையாகி அவர் வாழ்க்கையே அடுத்த ஒரு மாசத்துல பயங்கரமா மாறிடும். நம்ம ஹீரோயின் ஹீரோவை எவ்வளவோ சமாதானப்படுத்த நினைப்பாங்க, ஆனா அவரு சமாதானமாகற மாதிரி தெரியல. அப்பதான் நம்ம ஹீரோ டிவி பார்த்துட்டு இருக்கும் போதோ ஓப்பனிங் சீன்ல ஒரு சைக்கோவை பத்தி சொன்னோம் பாத்தீங்களா, அதாவது இளம் பெண்களை கடத்தி அவங்களுக்கெல்லாம் ஹீரோயினுடைய மாஸ்க போட்டு அவங்க வாழ்க்கைய முடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி அந்த சைக்கோ இப்ப கைதாயிட்டான். போலீஸ்காரங்க அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க, சிறைச்சாலையில அடைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி வருதுங்க. அதையுமே ஹீரோ பார்த்துட்டு ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை இந்த சைக்கோ தான் நம்ம தங்கச்சியை எதனா பண்ணிருப்பானு சொல்லி உங்க தங்கச்சியோட ரூமுக்கு வராரு. அங்க எதனா க்ளூ கிடைக்குதான்னு சொல்லி எல்லாத்தையும் தேடி பார்த்தா அவங்க தங்கச்சியோடைய ரூம் பெட்டுக்கு அடியில ஒரு ஹீரோயினுடைய மாஸ்க் இருக்குங்க. அத பார்த்தவன தான் ஹீரோக்கும் தெரியுது, அப்ப இந்த சைக்கோ தான் நம்ம தங்கச்சியை எப்படி பண்ணிருக்கான்னு சொல்லி கதறி அழுகுறாருங்க. இப்ப அந்த சைக்கோவுமே அங்க பிரஸ் மீட்ல நான் ஒரு ஆர்டிஸ்ட், இப்படி பண்றதெல்லாம் ரசிச்சு ருசிச்சு தான் பண்றேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப தைரியமாவே பேட்டி கொடுக்க இது நம்ம ஹீரோக்கு பயங்கர எரிச்சலை ஏற்படுத்துது. எப்படின்னா இதுக்கு பழி வாங்கணும், அவன் கதையை ஜெயிலுக்குள்ளே போயே முடிக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பெட்டி கேஸ்ல நம்ம ஹீரோ அரெஸ்ட் ஆகி அந்த சிறைச்சாலைக்குள்ளேயும் வருவாருங்க. அப்படி அங்க செல்லுல இருக்கிற அந்த சைக்கோவையும் பாப்பாரு. ஹீரோ மறைச்சு வச்சு ஒரு லைட்டரை எடுத்துட்டு வருவாரு. அப்படி அந்த லைட்டரை அந்த சைக்கோ மேல ஊதி விட்டு அவன் கதையை சிறைச்சாலைக்குள்ளேயே முடிக்கலான்னு பாக்க, ஆனா அதுக்குள்ள போலீஸ் பாத்துருவாங்க. ஹீரோ இந்த நோக்கத்துக்காக தான் சிறைச்சாலைக்குள்ள வந்திருக்கான்னு சொல்லி ஹீரோவையும் அங்கிருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. சோ இப்போ இந்த கதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மா கிட்ட இதனால்தான் அவன் இப்படி மாறினான்ற மாதிரியும் சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வர நாட்கள்ல நம்ம ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்து சரக்கடிக்கும் போதோ அந்த இடத்துக்கு வந்து அவரை சமாதானப்படுத்துறது, நீ இத்தனை மாசம் உன் தங்கச்சியை நினைச்சு இப்படி இருந்துட்ட, அதே மாதிரி உன் தங்கச்சி எப்படி பண்ணுவேன்னா பழி வாங்கணும்னு நினைச்ச, அதுவும் என்னால வாங்க முடியல, நீ மூவ் ஆன் ஆகு, உனக்காக நான் இருக்கேன், நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள், வீட்டுக்கு வா, அம்மா உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க, தெளிவா வந்து அம்மா கிட்ட பேசு, நம்ம திருமணம் பண்ணிக்கலாம், புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்ற மாதிரியும் சொல்லிட்டு போறாங்க. அதே வேலையில தான் நம்ம ஹீரோ அங்க இன்னொரு பிளான போடுறாருங்க. ஓப்பனிங் சீன்ல ஒரு சைக்கோ ஜெயிலுக்கு கூட்டிட்டு போற வழியில தப்பிச்சு போயிருப்பான் பாத்தீங்களா, போகும்போது கூட ஒரு இன்ஸ்பெக்டரை துப்பாக்கியால சுட்டுட்டு போயிருப்பானே, அப்படி அந்த இன்ஸ்பெக்டர் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பாரு. மேபி அவருக்கும் அந்த சைக்கோக்கும் எதுனா ஒரு டீலிங் இருக்கலாம், அவருக்கு அந்த சைக்கோ பத்தியான இன்ஃபர்மேஷன் தெரியலாம், ஏன்னா அவரை சுட்டுட்டு தானே அந்த சைக்கோ தப்பிச்சிருக்கான், அதனால அவரை கடத்தினா நம்மளுக்கு அந்த சைக்கோ பத்தி சில க்ளூ கிடைக்கும்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ அவரோட நண்பர்களோட வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற இன்ஸ்பெக்டரையும் ரொம்ப ரகசியமா கடத்துறாங்க. இப்போ அடுத்த நாள் விடியுது. அன்னைக்கு நம்ம ஹீரோயினுடைய பிறந்த நாளுங்க. தன்னுடைய பிறந்த நாளுக்கு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சீனியர்ஸ்னு சொல்லி எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட, இப்படி ஹீரோயினோ அவங்க அம்மாவோ அங்க வந்த எல்லா கெஸ்டையும் வரவேற்கிறாங்க. நிறைய கப்புள்ஸ் வராங்க, நிறைய ஆண்கள் வராங்க, நிறைய இளம் பெண்கள் வராங்க. அவங்க எல்லாரும் ஒரே இடத்துல ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி காட்ட ஹீரோயினுடைய அம்மாவும் சரி உன்னுடைய ஆள் எப்ப வரான், இன்னைக்காச்சு தெளிவா வருவானான்ற மாதிரி கேக்குறாங்க. சீக்கிரமா வந்துருவான், ஒரு வேலை முடிச்சிட்டு வரதா என்கிட்ட சொல்லியிருக்கான்ற மாதிரியும் ஹீரோயின் சொல்ல இப்ப அந்த பார்ட்டியும் ஆரம்பிக்குது. அங்க நண்பர்களோட சேர்ந்து நம்ம ஹீரோயினும் ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க, அப்ப திடீர்னு டிவில ஒரு நியூஸ் வருதுங்க. அதாவது இந்த ஊரே தேடிட்டு இருக்கிற சைக்கோ போலீஸ் பிடியில இருந்து இப்ப தப்பிச்சிட்டான், அதனால பொதுமக்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, அவன் சாதாரண சைக்கோ இல்ல, இளம் பெண்கள் எல்லாம் எப்படி ஹீரோயினோட மாஸ்க் போட்டு பல பெண்களோட கதையை முடிச்சிருக்கான்ற மாதிரிலாம் பயமுறுத்த, இதை கேட்கும் போதோ இந்த பார்ட்டிக்கு வந்த ஹீரோயினுடைய நண்பர்கள் எல்லாருமே பீதி ஆகுறாங்க. பட் இருந்தும் அங்க ஜிம்முக்கெல்லாம் போறோம், ஒருவேளை அவன் தப்பிச்சு இங்க வந்துட்டானா அவனை இங்கேயே அடிச்சு புடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப வீரவசனம் பேசிட்டு இருக்கும் போதோ திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள ஒரு துப்பாக்கி வெடிக்கிற
சவுண்ட் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா இவங்க சும்மா பேசினபடியே அந்த சைக்கோ இருக்கா பாத்தீங்களா, அவன் இந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க. கூட அவனுடைய அசிஸ்டன்ட்டையும் கூட்டிட்டு வரான். என்ன பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க போல. டே அசிஸ்டன்டே, இந்த வீட்டுல இருக்கிற எல்லா டோரையும் பூட்டி சாவி எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு. இன்னைக்கு இந்த வீட்டுல தான் கச்சேரியே அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கிற எல்லாருடைய போனையும் ஒரு கவர்ல போட சொல்றாரு. அவங்களும் பயந்துகிட்டு எல்லா போனையும் அந்த கவர்ல போட, இப்ப அந்த எல்லா போனையும் தூக்கி போட்டு தரையில உடைச்சிட்டோம். அங்க இருக்கிற ஒரு தண்ணிலையும் போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி ஒரு துப்பாக்கியை காமிச்சோம். நீங்க எல்லாரும் என்னோட பிடியில இருக்கீங்க, நான் சொல்றத மட்டும்தான் நீங்க கேட்கணும். அப்படி நீங்க கேட்கலனா உங்களோட உசுறு போயிடும்ன்ற மாதிரியும் மிரட்டாரு. இதையெல்லாம் பாக்குற ஹீரோயினுடைய அம்மாவும் கோவப்பட்டு இந்த சைக்கோவை தடுக்க வர, அப்போ ஹீரோயினுடைய அம்மாவையும் அவரு அரைகிறாரு. அப்படி அரைஞ்சி மொட்டை மாடியில இருக்கிற ஒரு பாத்ரூம் டப்லயும் வந்து அவங்கள போட்டுட்டு தண்ணி டேப்பை திறந்து விடுறாருங்க. அதே மாதிரி அவங்க மண்டைக்கு மேல ஒரு கரண்ட் கம்பியையும் தொங்க விட்டுட்டு வாட்டர் டப்ல தண்ணி மட்டும் ரொம்பிடுச்சுன்னா அந்த கரண்ட் அடிச்சு அவங்க அம்மா போய் சேர்ந்துருவாங்க. சோ இப்படி ஒரு பிளான பண்ணிட்டோம். இப்போ இவரு கீழே வராரு. என்ன பாக்குறீங்க, நான் ஒன்னும் சும்மா ஜோக்குக்காகலாம் எல்லாரையும் போட்டு தள்ள மாட்டேன், உண்மையாலே போட்டுருவேன். சரி வாங்க எல்லாரும் ஒரு கேம் விளையாடுவோம். டே தம்பி, உனக்கு பிடிச்ச கேம் என்னப்பா? கண்ணாமூச்சிங்க. அப்ப கண்ணாமூச்சே விளையாடுவோம். திரேகல், நீ தனியா வந்து உக்காந்துரு, நீ இந்த கேம்ல இல்ல. சரி, யாரு கேச்சரா இருக்கீங்க? அங்க லட்சுமி அப்படின்ற ஒரு லேடி இருக்காங்க. அவங்களையும் வந்து கண்ணை மூடிட்டு இப்ப அங்க இருக்கிற எல்லாரையும் போய் ஒளிஞ்சுக்க சொல்றாங்க. இப்ப அந்த லட்சுமி கிட்டையும் நீ முதல்ல யார கண்டுபிடிக்கிறியோ அந்த நபரோட நீ வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த வில்லன் சொல்ல, இப்ப லட்சுமியும் அப்படியே எல்லாரையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. லட்சுமி அவங்க கணவரோட தான் அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்படி அவங்க கணவரையே முதல்ல கண்டுபிடிக்க அவங்களுக்கும் பெரிய சந்தோஷங்க. ஜோடியா வீட்டுக்கு போக போறோன்ற மாதிரியும் சந்தோஷத்தோட இருக்க, இப்ப அந்த சைக்கோ வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே பக்கத்துல வந்து பரவாயில்ல சூப்பரா கண்டுபிடிச்சிட்ட, உனக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கணுமேனு சொல்லி ஒரு ஸ்பூன் எடுத்து அங்க நம்ம லட்சுமியோடைய கணவரை போட்டு தள்ளிடுறாங்க. லட்சுமி கண்ணு முன்னாடியே அது நடக்குது. இப்ப அதையுமே அங்க ஒளிஞ்சிருந்த ஹீரோயினுடைய மத்த நண்பர்கள்லாம் பார்க்க, அப்பதான் இந்த சைக்கோ எவ்வளவு கொடூரமானவன்ற மாதிரி அவங்களுக்கும் தெரிய வருது. இனிமே தயவு செஞ்சு எல்லாரையும் விட்டுடு ப்ளீஸ், அவங்க எல்லாம் என்னோட கெஸ்ட், அவங்க இப்படி பண்ணாதன்ற மாதிரி எவ்வளவு கெஞ்சினாலும் அந்த வில்லன் கேட்ட பாடு இல்ல. அதே வேளையில இங்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த இன்ஸ்பெக்டரை தூக்கிட்டு வந்து, அந்த இன்ஸ்பெக்டர் வேற மயக்கத்துல இருப்பாருங்க. அவர் மயக்கம் தெளிஞ்சாதான் அவர்கிட்ட இந்த உண்மைகள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். சோ அதுக்காகவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள இந்த வில்லனுமே மறுபடியும் அங்க இந்த ஒளிஞ்சிக்கிற கேம் விளையாட சொல்ல, அப்படி எல்லாரையும் ஒளிய வச்சு அதுல முதல்ல கண்டுபிடிக்கிற எல்லா பர்சனையும் அவர் போட்டு தள்ளிக்கிட்டே வராரு. இப்படி ஒரு டைம்ல அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காருல, அவருமே கண்முழிக்க, இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ஹீரோவுமே ஒரு ஊசியை எடுத்து, இது ஒரு விஷ ஊசி, இதை நான் உனக்குள்ள போட்டனா நீ போய் சேர்ந்துருவ, இதை நான் போடக்கூடாதுன்னா உனக்கும் அந்த சைக்கோக்கும் என்ன டீலிங் இருந்தது, உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேட்க, அப்பதான் அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு உண்மையை சொல்றாரு. சைக்கோ பேரு ரவி, எனக்கு அவனை முன்னாடியே தெரியும். ஆக்சுவலி அன்னைக்கு அந்த போலீஸ் ஜீப்ல இருந்து அவனை தப்பிக்க வச்சதே நான் தான்ற மாதிரியும் இந்த சைக்கோ நிறைய போலீஸை போட்டு தள்ளுற மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, அப்ப அந்த போலீஸ் எல்லாம் கூட சேர்ந்து இந்த இன்ஸ்பெக்டரும் அவரோட துப்பாக்கியால சுட்டு போட்டு தள்ளிருப்பாருங்க. அதுக்கப்புறம் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டோம். இப்ப அந்த சைக்கோ கிட்டையும் தன்னோட துப்பாக்கியை கொடுத்து நீ இங்க இருந்து தப்பிச்சிடுன்ற மாதிரி அவரு தான் தப்பிக்க வச்சிருப்பாரு. இப்ப இதையும் அது கூட சேர்ந்து சில பயங்கரமான உண்மையும் இந்த படத்துடைய மிகப்பெரிய ட்விஸ்டையும் அங்க நம்ம ஹீரோ கிட்ட அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அந்த பெரிய ட்விஸ்டை இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களுக்கு ரிவீல் பண்றேன். அதுக்கு முன்னாடி இங்க இந்த சைக்கோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு கிட்டத்தட்ட அந்த வீட்டுல இருக்கிற எல்லா நண்பர்களையும் போட்டு தள்ளுறாருங்க. ஒரு 2 பேர் மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க. அவங்களோட ஹீரோயினும் மிச்சம் இருக்காங்க. அப்படி ஒரு அட்டுழியம் பண்ணிக்கிட்டு இருக்க அங்க ஹீரோயினோட அம்மாவும் இந்த பாத்ரூம் டப்பு நிரம்பி அவங்களுக்கு சுயநினைவு வந்து நல்ல வேலை அதுல இருந்து தப்பிக்கிறாங்க. அப்படி அவங்க தப்பிச்சு கீழே வர அதையுமே அந்த சைக்கோ பார்க்க, அப்ப கதவு தட்டுற சவுண்டு கேக்குதுங்க. கதவை திறந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாரு. வந்ததும் அந்த சைக்கோ கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் ஹீரோ காப்பாத்துறாரு. அவனை அடிச்சு நொறுக்குறாரு. அவனோட அசிஸ்டன்டோட கதையையும் ஹீரோ முடிக்கிறாரு. நேரத்திலேயே அதே வீட்டுக்கு நம்ம ஹீரோயினுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரு வர மாதிரி காமிக்க, தான் பொண்ணையும் பார்த்துட்டு, ஒண்ணு இல்லம்மா அப்பா வந்துட்டல, எல்லாம் சரியாயிடுச்சு, ஒண்ணு இல்ல போலீஸ்க்கும் கால் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சைக்கோவை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி சொல்ல, அது வரைக்கும் சைக்கோவை அடிச்சுட்டு இருந்த ஹீரோவுமே டக்குன்னு நம்ம ஹீரோயினுடைய அப்பாவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினுக்கு அங்க ஒண்ணுமே புரியல. டேய் நிறுத்துறா, எதுக்குடா எங்க அப்பாவை அடிக்கிற, அவரை விடுறா அப்படின்ற மாதிரியும் அவங்க கத்த, அது எதையுமே காதுல போடாம ஹீரோ அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்பதாங்க அங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. நான் எதுக்கு உங்க அப்பாவை அடிக்க கூடாது, என் தங்கச்சிய அந்த மாதிரி பண்ணதே உங்க அப்பா தான் தெரியுமான்ற மாதிரி அங்க நம்ம ஹீரோ சொல்ல, ஆமாங்க நம்ம ஹீரோ இல்லாத நேரமா பார்த்து நம்ம ஹீரோயினுடைய அப்பா தான் வந்து நம்ம ஹீரோவுடைய தங்கச்சிய மாஸ்க் போட்டு அந்த ரூம்ல அப்படி ஒரு மோசமான சம்பவத்தை பண்ணிட்டு அவங்க கதையையும் முடிச்சுட்டு வந்திருப்பாரு. இது அந்த போலீஸ்கார் சொல்லி நம்ம ஹீரோக்கு தெரிய வந்திருக்கோம். ஆனா அதை நம்ம ஹீரோயின் மறுக்கிறாங்க. எங்க அப்பா அப்படிப்பட்டவர் இல்ல, சின்ன வயசுல இருந்து அவரை நான் பாக்குறேன், அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமான்ற மாதிரி கேட்க, அப்பதான் அங்க
அங்க நம்ம ஹீரோயினுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோயினை தடுத்து நிப்பாட்டி, உனக்கு என்ன தெரியும் உங்க அப்பாவை பத்தி, உங்க அப்பா இது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கதையை சொல்றாங்க. இல்ல ஹீரோயினுடைய அம்மா சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலதான் தான் கணவரை பிரிஞ்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா உண்மையிலே எதுக்கு பிரிஞ்சிருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோயினுடைய அப்பா ஒரு டாக்டரா இருப்பாருங்க. அப்படி அவரு நிறைய பேஷண்ட்டுக்கு மருத்துவம் பார்ப்பாரு. அப்படி தான் கூட இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் பொண்ணுகிட்டையும் பேஷண்ட் இல்லாத நேரமா பார்த்து அங்க லேப்லயும் தவறா நடக்க வராரு. அந்த பொண்ணுமே அழுதபடி அந்த விஷயத்த அவரோட மனைவியான நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க. ஒரு நாள் கண்கூடாவே நம்ம ஹீரோயினுடைய அம்மா கணவர் பண்ற எல்லா காரியத்தையும் பார்க்க அவங்களுக்கு பயங்கரமான கோவம் வருங்க. அப்பதான் அந்த பொண்ணையும் அங்க இருந்து வெளியே அனுப்பிட்டு, கல்யாணம் ஆனதுல இருந்து எவ்வளவு பெரிய கொடூரம்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு ராத்திரியும் உன் கூட நான் இருக்கும் போதும் நான் இளம் பெண் மாதிரி தெரியணும்னு சொல்லி எனக்கு ஹீரோயினுடைய மாஸ்க் எல்லாம் போட்டு விட்டு என்னை கொடுமைப்படுத்தி என்கிட்ட தப்பா நடந்துப்ப. இப்போ என்ன தாண்டி உண்மையாலேயே இளம் பெண்கள் தேவைப்படுதா? இப்படி உனக்கு அசிஸ்டண்டா இருக்கிற பொண்ணுகிட்டயே தவறா நடக்க வரியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இதுக்கு மேல உன்னோட வாழ முடியாதுன்னு சொல்லி அவங்க விவாகரத்து பண்ணிருப்பாங்க. பாத்தீங்களா, கட்டின பொண்டாட்டிக்கிட்டேயே அந்த மாஸ்க் போட வச்சு இவர் எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காருன்ட்டு. அதையுமே இப்ப நம்ம ஹீரோயினுடைய அம்மா அந்த இடத்துல சொல்ல, ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுடைய அப்பாவுக்கு வெறி அதிகரிக்குது. ஒரு நாள் தன்னோட பொண்ணு வந்து தான் ஒரு பையனை காதலிக்கிற விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்லிருப்பாங்க. அதுல அவருக்கு இன்னும் கோவம் வந்திருக்கும். அவர் இந்த கேஸ்ட் மதம்லாம் பாக்குறவருங்க. எது நம்மளோட பொண்ணு இந்த மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதா? அதுவும் அவனுக்கு அப்பா அம்மா இல்ல, அவன் என்ன ஸ்டேட்டஸ்னு கூட தெரியல. அவன் ஒரு நாடக காதல் பண்ணி தான் என் பொண்ணை ஏமாத்தி இப்ப கல்யாணம் பண்ண துடிக்கிறான். அப்படி என் பொண்ணை இப்படி ஏமாத்தி காதல் வலையில விழ வச்சவனை சும்மா விடக்கூடாது. அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கால, தங்கச்சியோட கதையை நம்ம முடிப்போம். அப்பதான் என் பொண்ணை அவன் தொடணும்னு நினைச்சதுக்கு வலி என்னன்னு புரியும் அப்படின்ற மாதிரியே இவங்க ஒரு பிளான் போடுவாங்க. அப்படி இந்த ஹீரோயினுடைய அப்பா தான் டிவி பார்க்கும் போதோ ஓப்பனிங் சீன்ல கூட ஒரு நியூஸ் வந்திருக்கும் பாத்தீங்களா, அதாவது தங்கச்சிய லவ் பண்ணவன ஒரு அண்ணன் போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாருன்ட்டு. அந்த அண்ணனே அந்த சைக்கோ தாங்க. அப்படி அந்த நியூஸை நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் பார்த்திருப்பாரு. நம்மளோட பிளானுக்கு இவன் தான் சரிப்பட்டு வருவான்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் இருப்பாரு பாத்தீங்களா, அவரோட பிளான் போட்டு ஜெயில இருந்து இந்த சைக்கோவையும் வெளியே எடுப்பாரு. அப்ப அந்த சைக்கோ தான் தங்கச்சி காதலிச்ச அந்த பையனை போட்டு தள்ளிட்டு தான் சிறைச்சாலைக்கு போயிருப்பாரு போல. அதனால ஜாமீன் கிடைச்சிருக்கும். அப்படி அவன் வெளியே வந்த உடனே நீ எனக்காக இன்னொருத்தர போட்டு தள்ளணுன்ற மாதிரி அவனுக்கு நிறைய காசு கொடுத்து நம்ம ஹீரோ இல்லாத நேரமா பார்த்து அவரோட தங்கச்சி வீட்டுக்கும் நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் அந்த சைக்கோவும் வந்திருப்பாங்க. முதல்ல இந்த பொண்ணை ஆசை போல நான் இருந்துடுறேன், அதுக்கப்புறம் என்ன வேணுமோ பண்ணிக்கோன்னு சொல்லி அங்க ஒரு ஹீரோயினுடைய மாஸ்க் போட்டு நம்ம ஹீரோவோட தங்கச்சிய ஹீரோயினுடைய அப்பா தான் இப்படி பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த சைக்கோவும் அந்த பொண்ணு கிட்ட தவறா நடக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கதையை முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புற மாதிரியும், அதுல அந்த சைக்கோ நிறைய இன்ஸ்பயர் ஆகி இதே பேட்டர்ன்ல அடுத்தடுத்து இது மாதிரி இளம் பெண்களை போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் கடைசியா இன்னொரு போலீஸ் கிட்ட மாட்டி கோர்ட்ல சப்மிட் பண்ணி ஆயுள் தண்டனை கிடைச்சி சிறைச்சாலைக்கு செல்ற வழியில தான் அவன் தப்பிச்சு போயிருப்பான். சோ இதுதாங்க நடந்திருக்கும். எதுக்கு அந்த போலீஸ்காரர் அந்த சைக்கோவை இப்ப தப்பிக்க வச்சாரு அப்படின்ற மாதிரி கேக்குறீங்கன்னா, அதுலயும் ஒரு பிளான் இருக்கு. ஆக்சுவலி ஹீரோயினுடைய அப்பா அந்த சைக்கோ கடைசியா தான் பொண்ணு காதலிச்ச அந்த பையனான நம்ம ஹீரோவையும் போட்டு தள்ளணும், கூட சேர்ந்து என் மனைவியான ஹீரோயினோட அம்மாவையும் போட்டு தள்ளணும், என் பொண்ணுக்கு அன்னைக்கு பிறந்த நாள், இப்படி வீட்டுக்கு போயிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு அதையும் முடிச்சிட்டு வந்துருன்ற மாதிரி தான் அனுப்பியிருப்பாரு. அதுதான் இந்த சைக்கோ இந்த வீட்டுக்கு வந்து இப்ப எவ்வளவு சம்பவம் நடந்து இப்ப இந்த எல்லா உண்மையும் நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்டையும் அவங்க அம்மா கிட்டையும் சொல்லிடுவாரு. இது சொன்னதும் அங்க ஒரு கோர சம்பவம் நடக்குதுங்க. இப்படி ஒரு அப்பாவா நமக்குன்ற மாதிரி ஹீரோயின் உடஞ்சி போறாங்க. தான் கணவரை நினைச்சு ஹீரோயினோட அம்மாவும் கதறி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கையாலேயே அவங்க கணவரோட கதைய ஹீரோயினோட அம்மா முடிக்கிற மாதிரி காட்ட, அதே வேலையில இந்த சைக்கோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த சைக்கோவோட தங்கச்சி ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அப்படி அவங்க தங்கச்சியோடைய காதலனை தானே கல்யாணம் பண்ற சமயத்துல இந்த சைக்கோ போட்டு தள்ளிருப்பாரு. அப்படி அந்த தங்கச்சி அங்க வராங்க. அண்ணனான அந்த சைக்கோவோட கதைய அவங்களே முடிக்கிற மாதிரி அங்க காட்ட, அவ்வளவுதாங்க. இப்ப இந்த காதலுக்காக தான் இங்க எவ்வளவு பெரிய கலவரம் வெடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப இந்த எல்லா கேஸ் ஃபைலும் முடியுது. ஹீரோவும் தான் தங்கச்சியோடைய முடிவுக்கு பக்காவா பழி வாங்குறாரு. இப்ப நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவரோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ற மாதிரியும், அட்லாஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டல் கண்காணிப்புல இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டருக்கு நெஞ்சு வலி வந்து அவர் போய் சேர்ற மாதிரியும் இந்த கதை முடியுதுங்க. இந்த கதையில நிறைய குழப்பங்கள் இருக்கும். அதை எல்லாமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். புரியலனா கொஞ்சம் ரிவைன் பண்ணி ஒரு வாட்டி கேட்டு பாருங்க. அப்படியும் புரியலனா கமெண்ட்ல சொல்லுங்க, தெளிவுபடுத்த முயற்சி பண்றேன். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.